ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரிபிள் டி டாக்ஸ். நான் உங்கள் T1. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக உங்களுக்கு தேவரா அப்படின்ற அந்த படத்தோட செகண்ட் சிங்கிளான சுட்டமல்லே அப்படின்ற அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை கொரட்டால சிவான்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறது நம்ம அனிருத் தான். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ஜூனியர் NTR, ஜான்வி கபூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஃப் அலி கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டர் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் சிங்கிள் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன ரிவ்யூ தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டோட லிரிசிஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா ராம்கோ ஜெயா சாஸ்திரின்ற அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வோக்கல் வந்து பாத்தீங்கன்னா ஷில்பா ராவ் அப்படின்றவங்க பாடியிருக்காங்க. இந்த பாட்டுக்கு மியூசிக் போட்டிருக்கிறது உங்களுக்கு அனிருத் தான் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அனிருத் வந்து பயங்கரமாவே மியூசிக் போட்டிருக்காரு நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டை ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் தெலுங்குல கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதே வந்து ஹிந்தி வெர்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீரே தீரேன்ற டைட்டில் தான் வச்சிருக்காங்க. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா பத்த வைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்றே கேட்கலாம், ஸோ ரிவ்யூ சொல்கிறேன்னு சொல்லிட்டு தெலுங்கு, தமிழ் அண்ட் ஹிந்தி இந்த 3 வெர்ஷன் நீங்கள் வந்து எதுக்காக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா உண்மையிலேயே எனக்கு இந்த 3 வெர்ஷன்லையுமே இது ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. லைக் மீதி வெர்ஷன் ஆக்சுவலாக நான் ஃபுல்லாக கேட்கல, இந்த 3 வெர்ஷன் தான் ஆக்சுவலாக நான் கேட்டேன். எனக்கு இந்த 3 வெர்ஷன் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா லைக் இது ஒரு டப்பிங் பாட்டு அப்படின்றது நமக்கு வந்து மீதி லாங்குவேஜஸில் கேட்கும்போது அந்த ஒரு ஃபீலே வரலங்க. என்னதான் அனிருத் மேலே வந்து அவர் நிறைய பாட்டை வந்து கொஞ்சம் காப்பி பண்ணி தான் அவர் போடுறாரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து குற்றச்சாட்டு வச்சாலுமே ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே இந்த பாட்டை வந்து NTR ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக தான் இந்த பாட்டை கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா இந்த பாட்டோட அந்த மெலோடி ஃபீலாக இருக்கட்டும் அதெல்லாமே சூப்பராக இருக்குங்க. முக்கியமாக இந்த பாட்டோட விஷுவல்ஸ்லாம் சொல்லலாம். விஷுவல்ஸ்லாம் ஒன்னொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து செஞ்ச மாதிரி இருக்கு. ஒரு சில இடங்கள்ல நமக்கு விஷுவல்ஸ் தெரிஞ்சாலுமே மேக்ஸிமம் ஆஃப் த இடங்கள்ல நமக்கு ஜூனியர் NTR அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வி கபூர் ஸோ இவங்க 2 பேருமே வரக்கூடிய அந்த சீன்ஸ்லாம் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. முக்கியமாக பாட்டில் நமக்கு என்னதான் ஹெவியாக ஸ்டெப்ஸ் போடலாமே சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி இந்த பாட்டில் நமக்கு காமிச்சிருக்காங்க. அந்த ஒரு ஸ்டெப்புமே யூனிக்காகவும் இருக்கு. ஏன்னா நமக்கே தெரியும் ஜூனியர் NTR எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டான்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாட்டில் அவர் என்னதான் சின்ன ஸ்டெப்ஸ் போட்டாலுமே அதெல்லாமுமே பார்க்கறதுக்கு விஷுவலாக சூப்பராக இருக்குன்னு கூட நான் கண்டிப்பாக சொல்லுவேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு தியேட்டரில் இந்த பாட்டுக்கு வரும்போது நல்ல ஒரு மெலோடி நம்பராக இந்த பாட்டு கண்டிப்பாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு எனக்குமே லைக் ஒரு லைக் சொல்லாமான்னு தெரியல, பட் இருந்தாலுமே சொல்கிறேன் ஸ்ரீலங்கன் பாட்டு ஒன்று வருங்க. அது ரொம்ப ஃபேமஸான பாட்டு. லைக் அது அந்த பாட்டோட ஃபீல் எனக்கு ஆக்சுவலாக இந்த பாட்டை கேட்கும்போது ஆக்சுவலாக எனக்கு வந்தது. அது என்ன பாட்டுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். பட் என்னதான் வந்து இது எனக்கு காப்பி ஃபீல் வந்தாலுமே இந்த பாட்டை தனியாக கேட்கறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் ஃபேக்டை சொல்கிறேன், எனக்கு இந்த படத்தில் வந்து பெருசாக எக்ஸ்பெக்டேஷனே கிடையாதுங்க. ஏன்னா டேரக்டரோட முந்தைய படத்தை கம்பேர் பண்ணும்போது எனக்கு பெருசாக இந்த படத்தில் எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. பட் ஜூனியர் NTR வந்து அவரோட முந்தைய படங்கள்லாம் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்குன்றதுனால கண்டிப்பாக இந்த படத்துலையுமே அவரோட ஆக்டிங் ஸ்கோப்புக்காக இந்த படத்தை பார்க்க அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த பாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த அனிருத் ஒரு மியூசிக்லையுமே ப்ரூவ் பண்ணிட்டு தான் வராரு. லைக் என்னதான் ஒரு இந்தியன் 2ல வந்து நமக்கு அந்த அளவுக்கு பெருசாக மியூசிக் போடலனாலும் இந்த படத்தோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சிங்கிளா ஃபியர் சாங்ன்ற ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டாக இருந்தாலுமே சரி, ஸோ இந்த சுட்டமல்லே அப்படின்னு இந்த பாட்டாக இருந்தாலுமே சரி, இந்த 2 பாட்டுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு கூட நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா இந்த படத்தில் ஏதாவது ஒரு ஆல்பம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அனிருத் பயங்கரமாக போடுவாருன்ற மாதிரி நான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஷார்ட்டான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இந்த பாட்டு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது என்னோட கருத்து. ஸோ எத்தனை பேர் இந்த பாட்டை கேட்டீங்க, எத்தனை பேருக்கு இந்த பாட்டு ரொம்பவே பிடிச்சதுன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் இன் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். நான் இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from Triple T Talks.